ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் கம் கணபதையே நமக. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பதிவு. ஏன் அப்படின்னா, மாத பலன் கிட்டத்தட்ட ஒரு 30-31 நாட்கள் அப்படிங்கும்போதே நமக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். என்ன எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு. அந்த வகையில் ஏப்ரல் மாத ராசி பலனை இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன் அப்படின்னு வரும்போது இந்த கிரகங்களோட சுழற்சிகள், இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரிய கிரகங்கள் எதுவுமே பயிற்சி கிடையாது. குரு, சனி, ராகு, கேது. மற்ற கிரகங்கள்லாம், சந்திரனையும் நம்ம விட்டுறணும். ஏன்னா சந்திரன் வந்து தினப்பலன், தினத்துக்கு அந்த சந்திரன் மாறிகிட்டே இருக்கும். நட்சத்திர சாரம் அப்படியே மாறிகிட்டு இருக்கும். 2.25 நாள் அவ்வளோதான். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் ரொம்ப அற்புதமாக இந்த மேஷராசியை விட்டு விலகி 19 ஏப்ரலில் அவர் வந்து ரிஷபத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார். பெரிய விஷயம். அடுத்தபடியாக புத பகவான் 10 ஏப்ரலில் மீனராசிக்கு வந்து நீச்சம் அடைஞ்சிடுறார். ஏன்னா கன்னியில் உச்சம் அப்படிங்கிறதுனால மீனத்தில் அவர் நீச்சம். இந்த நீச்சம் எதனால் வந்தது அப்படின்னா, அங்கே குரு வந்து ஆட்சி. எப்போவுமே குரு பலமாக இருக்கும்போது புதனோட வேலை அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதை கொடுக்காது. அதனால தான் அங்கே நீச்சம்னு ஆச்சு. அடுத்தபடியாக சூப்பராக சூரிய பகவான், இந்த சூரிய பகவான் 14/4/2026 அன்னைக்கு அவர் அந்த மீன ராசியில் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்தார் அவரே. ஏன்னா அங்கே தான் சனீஸ்வர பகவான். இப்போ செவ்வாயும் கிட்டத்தட்ட 2ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். 14ஆம் தேதி அவர் அப்படியே ரிலீஸ் ஆகி மேஷத்துக்கு வர்றது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி உச்சம் வேற அந்த சூரிய பகவான். அந்த வகையில் இந்த கிரக அமைப்புகள் இருக்குது. இப்போது இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா, பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல. அதேமாரி நமக்கு வெளிநாட்டு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, அது ரொம்ப விசேஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் நீங்கள் பார்க்கணும், பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லணும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க, கரெக்ட், ரொம்ப சந்தோஷம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ அருமையாக தெரிஞ்சுக்கலாம். பதிவுக்கு போகலாமா? அன்பான கடகராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம்? 3 மாதங்கள் ஓடிவிட்டன. சரி, பரவாயில்ல, ஏதோ ஒரு அப்படியே முன்னேற்றம், பரவாயில்ல. இந்த 4ஆவது மாதமாவது எப்படி இருக்கும்? ஏன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் லாஸ்ட் மந்த்து. சரி, எப்படி இருக்கும்? நல்லபடியாக இருக்குமா, இல்லை கஷ்டமாக இருக்குமா, ஏதாவது ஒன்று பரிகாரம் பண்ணணுமா? பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, உங்களோட சுகாதிபதி லாபாதிபதி சுக்கிர பகவான் 4 அதிபதி, ரொம்ப அற்புதம். அவர் எங்கே இருக்காருன்னா ஜீவனஸ்தானம். சரி, உங்களுக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் கொடுக்குற, ரைட், பரவாயில்ல. ஆனால் 19/4/2026 அவர் வந்து லாபஸ்தானத்துக்கு வர்றார். சூப்பர். 19ஆம் தேதி அவர் ஒரு 18 நாட்கள் ஜீவனஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு வேலை நெருக்கடிகள், வேலைகள் அதெல்லாம் கொடுத்தார். ஆனால் 19ஆம் தேதி அப்படியே டிரான்சிட் ஆகி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வர்றது ரொம்ப விசேஷம். அதுவும் ஆட்சி அமைக்கிறார். லாபாதிபதி லாபஸ்தானத்திலே ஆட்சி அமைக்கிறாருங்கிறது கண்டிப்பாக ஒரு தனவரவு, பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், உத்தியோகத்தில் ஒரு நிம்மதி, தொழில் வியாபாரத்தில் ஒரு பிரச்சனை இல்லாதது எல்லாம் கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபேவரபுளாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சுக்கிரனால் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக குரு பகவான் விரைய ராசியில் இருக்கார். விரைய ராசி அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், கடுமையான செலவுகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு கடனை, இந்த கடனை வாங்கி அந்த கடனை அடைக்கிறீங்க, அந்த கடனை வாங்கி இந்த கடனை அடைக்கிறீங்க, ஒரு கடன் வாங்கி ஒரு செலவு பண்ணுறீங்க, ஒரு செலவு கிடையாது இன்னொரு செலவு, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் பார்வை பலம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குது. ஏன்னா சுகஸ்தானத்தில் விழுது, பகைரோணரோகஸ்தானத்தில் விழுது, அஷ்டமஸ்தானத்தில் விழுது. ஸ்தான பலம் இல்லைன்னாலும் பார்வை பலம் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்குங்க. அடுத்தபடியாக ராகுவுக்கு இந்த மாதம் டிரான்சிட் இல்லை. ராகுவும் புதனும் சேர்ந்துருக்காங்க. எங்கே? உங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க.
என்ன. பட் ராகுவுக்கு வந்து குருவோட பார்வை கிடைக்கிறதுனால கொஞ்சம் சமாளிக்கிறீங்க. அந்த ராகுவால் விளையக்கூடிய ஒரு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு பாதிக்காது. ஏன்னா குருவோட பார்வை விழுறதுனால. குருவும் புதனும் அங்கே இருக்கார். அப்படிங்கும்போது புதன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3-12 கூட அதிபதி, விரையாதிபதி அவர் தான், சகாயாதிபதி அவர் தான். அவர் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது மறைவுன்னு சொல்லலாம். என்ன, புதன் வந்து மறையறார் அப்படிங்கும்போது மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற புதன் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தாங்க செய்வார். ஆனால் 10th ஏப்ரல்லேருந்து அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புத பகவான் உங்களுக்கு பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். அப்பா 9ஆம் பாவத்துக்கு வந்துட்டார், நல்லது தான், நிம்மதி அப்படின்னா அங்கே நீச்சம் அடைகிறார். ஸோ உங்கள் சகாயாதிபதி நீச்சம் அடைகிறார். அதே சமயம் விரையாதிபதி நீச்சம் அடையலாம். விரையாதிபதி நீச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போதே உங்களுக்கு, ஏன்னா அவர் வந்து அந்த 12ஆம் இடத்து அதிபதி அந்த 9ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். அப்படிங்கும்போதே விரயங்கள் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் விரயங்கள், அனாவசியமான விரயங்கள். அத்தியாவசியமான விரயங்களை நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு திருமண செலவு, குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறோம், மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமணம் பண்ணுறோம். அப்போ நீங்கள் போட்டிருக்கிறது ஒரு 20 லட்சம் போட்டிருக்கீள் எஸ்டிமேட். பட் 22 லட்சம் ஆறுது அப்படின்னா இது அனாவசியமான செலவு இல்லை, அவசியமான செலவு. ஏன்னா பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. என்ன, எதை கட் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? சாப்பாட்டில் தயிர் சாதம் மட்டும் போட்டு கையில் எல்லோரும் ஆளுக்கு கையில் வந்து வாங்கி சாப்பிட்டு போயிடுங்கப்பா நான் சொல்ல முடியும்? விருந்து போட்டு தான் ஆகணும், கரெக்டாக? அப்போ அந்த மகனுக்கோ மகளுக்கோ விருந்து செலவுகள், கல்யாண செலவு கண்டிப்பாக ஆகும். ஸோ இது வந்து இந்த கடகராசி நேயர்களுக்கு அதி அற்புதமான ஒரு செலவாக இருக்கும். ஆனால் அந்த அனாவசியமான செலவுகள் கண்டிப்பாக குறையும், தேவையற்ற செலவு. அப்போ மருத்துவ செலவுகள் குறையும். இந்த கடகராசி நேயர்களுக்கு மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம், சரியா? அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் தானேங்க. ஏன்னா மருத்துவ செலவுகள் தாங்க அனாவசியமான செலவு. என்ன, ஏன்னா அதில் வந்து செலவும் போகிறது, உடல் ஆரோக்கியமும் கெட்டு போகிறது, கரெக்டாக? அப்போ மருத்துவ செலவுகளுக்கு வரும்போது உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஸோ உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குன்னா மன ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். சரி, இப்போ முக்கியமான ஒரு விஷயம், இந்த உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான், கரெக்டாக? தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் அவர் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் இருக்கார். இன்னும் 2ஆம் தேதியிலேருந்து 2nd ஏப்ரல்லேருந்து செவ்வாய் பகவான் டிரான்சிட் ஆகி உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு வரார். ஸோ இந்த அஷ்டமஸ்தானத்துலேருந்து விலகிறது ரொம்ப நல்லது. ஆனால் அஷ்டமராசியில் இருந்தாலும் குருவோட பார்வை கிடைச்சதுனால தப்பிச்சிங்க. பட் இப்போ என்ன ஒரு பெரிய டெரிபிள் அப்படின்னா, இந்த சூரிய பகவானே மாட்டின்னு தான் முடிக்கிறார். யார்? உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியே, 2ஆம் வீட்டு அதிபதியே முடிச்சுன்னு தான் இருக்கார். ஏன்னா சனீஸ்வர பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்து விடுறார். ஸோ டென்ஷன், செவ்வாயாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிடுவார். ஆனால் அந்த சனி பகவான் ரொம்ப சூரிய பகவானை டென்ஷன் பண்ணின்னு இருக்கார். அப்போ சூரியன், சனி, செவ்வாய் 3 பேரோட சேர்க்கை இருக்குது எங்கே? உங்களோட பாக்கியஸ்தானத்தில். அப்போ தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி இந்த பாக்கியஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்து கஷ்டப்படுறதுனால உங்களுக்கு தனபரவு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், கரெக்டாக? டைட்டாக இருக்கும். அப்படியே என்னடா பண்ணுறது, எதுடா பண்ணுறது, எப்படி இதை மீட் அவுட் பண்ணுறது, இந்த செலவை எப்படி சரி பண்ணுறது, அந்த செலவை எப்படி சரி பண்ணுறது, தனவரவு வரலையே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டென்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஒரு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா? இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்களோட பாக்கியஸ்தானத்துலேருந்து விலகி டிரான்சிட் ஆகி உங்களுக்கு வந்து ஜீவனஸ்தானத்துக்கு வர்றார். ஜீவனஸ்தானத்தில் வந்து சூப்பராக உச்சமடைகிறார். பெரிய பாக்கியம். ஏன்னா 10ஆம் இடம் வந்தாலே உபஜயஸ்தானங்களில் ஒன்று திக்பலம் வேறு. ஸோ அந்த இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு தனவரவெல்லாம் இப்போ கிடைக்கும். சூப்பராக எதிர்பாராத தனவரவு. நீங்கள் கேட்கலாம், லாட்ரி சீட்டு, கரெக்டாக? இங்கே தமிழ்நாட்டில் தான் இல்லை, பட் நிறைய இடத்துல இருக்குது, கரெக்டாக? லாட்ரி சீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அந்த வாங்கியிருக்கிறவங்களுக்குலாம் எதிர்பாராத ஒரு லாபம், தனவரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன, அதுக்காக எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லா கடகராசி நேயர்களுக்கும் கிடைக்கும்னு சொல்ல மாட்டேன். அவங்கவுங்க ஜாதகப்படி அந்த தசாபக்திகள் என்னென்ன நடக்கிறது, அப்போ அந்த எதிர்பாராத தனவரவு இந்த சூரிய பகவானால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, திடீர்னு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கும். அதுவும் அரசாங்கத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும், அப்படியே சூப்பராக. அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். எப்படி பரபரப்பாக இருப்பீங்க? நிறையா ஒப்பந்தங்கள் வரும், ஆர்டர்ஸ் கரெக்டாக மீட் அவுட் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். இப்போ சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான். திடீர்னு ஷெட்யூல்ஸ் ஒரு 15 days, 20 days, 1 month அப்படி வரும். அப்போ அவங்களுக்குலாம் பெரிய பாக்கியம் கண்டிப்பாக. ஏன்னா 30 நாட்கள் கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போதே சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய முன்னேற்றம், நல்ல வரவு வரும்ல அதெல்லாம். அதே மாதிரி அந்த திக்பலம் அடைஞ்ச சூரிய பகவான் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார். எப்போ? 14th ஏப்ரல்லேருந்து
அந்த 13th ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் தான். ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளவு நல்லதல்ல. என்னதான் பாக்கியஸ்தானம் அப்படின்னாலும் பாக்கியத்தை கட் பண்ணக்கூடிய அளவில் இருப்பாங்க. புரியுதா? ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இது படை தளபதி, இந்த சனி பகவான் உழைக்கக்கூடிய ஒரு தளபதி. அப்போ 2 பேரும் கான்ட்ராவர்சி. அப்போ 2 கிரகங்களும் சேரும்போது அனாவசியமான பிரச்சனைகள். அதுதான் இப்போ அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் உலக அளவில் கூட ஏற்படும் போது கண்டிப்பாக குடும்பத்துலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அந்த பாக்கியங்களை அனுபவிக்க முடியாத ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். முக்கியமாக நான் 3 விஷயம் தாங்க சொல்லுவேன் எப்போவுமே. அந்த 3 விஷயத்தை நம்ம கடைப்பிடிச்சாலே போதும். இந்த காந்தி மகான் இதில் வந்து 3 குரங்குகள் உட்காந்துட்டு ஒன்று காதை பற்றின்னு இருக்கும், ஒன்று வாயை பற்றின்னு இருக்கும், ஒன்று கண்ணை பற்றின்னு இருக்கும். கரெக்டாக? அதாவது இதை பார்க்காத, அதை கேட்காத, இதை பேசாதன்னு. அதை மாதிரி தான் நான் 3 தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, வாகன பயணங்களில் கவனமாக இருங்க. இது 3 தான். ஏன்னா வாகன பயணங்களில் பிரச்சனை இருந்தது, ஸ்கிட் ஆகி விழுந்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். சரியா? அடுத்தபடியாக உணவு கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அடுத்தபடியாக பேசுகிற வார்த்தைகள் தான் பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும் எப்போவுமே. ஸோ இதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அற்புதம். சரி, இப்போ உங்களுக்கு ஃபேவரபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் ஒரு அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா 18th ஏப்ரல் வரைக்கும் ஒரு ஜீவனஸ்தானத்தில் தான் இருக்கார். அடுத்து 19th ஒரு 12 days கிட்டத்தட்ட அங்கே வந்து அவர் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து ஆட்சி அமைக்கிறார். ஸோ சுக்கிரன் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கார். அடுத்து குரு சொல்ல முடியாது, ஏன்னா செலவுகள் அதிகமாக தான் இருக்குது. அதை நீங்கள் உங்களை பார்க்கும்போதே எனக்கு தெரியுது, ஏகப்பட்ட செலவுகளை சமாளிக்க போராடுறீங்க. கரெக்டாக? என்னடா பண்ணுறது, ஏதடா பண்ணுறதுன்னு ஒவ்வொரு செலவுகளும் சமாளிக்க திணறீங்க பாருங்கள். எனக்கு தெரியுது இங்கேருந்து, ஏன்னா உங்களோட அமைப்புகள் அப்படி இருக்குது, போயின்னு இருக்குது. சரியா? அடுத்தபடியாக ராகு வந்து அஷ்டம ராசியில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னா குருவோட பார்வை இருக்கிறனால ஓரளவுக்கு நன்மைகள். ஆனால் புதன் நீச்சமடைகிறார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புதன் நீச்சமடைகிறார், முயற்சிகளை அதிகமாக கொண்டு வரணும். முயற்சிகள் நிறையா பிரச்சனைகளை கொடுக்கும், அதனால் கொண்டு வரணும். அடுத்தபடியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் அப்படிங்கும்போது 2ஆம் வீட்டு அதிபதி. இந்த 2ஆம் வீட்டு அதிபதி 14 ஏப்ரல்லேருந்து அவர் எங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்துக்கு வந்து உச்சமடைந்து திக்பலமடைந்து உபஜயஸ்தானங்களில் அமர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ஸோ மாத பிற்பகுதி உங்களுக்கு மிக அற்புதம். மாத முற்பகுதி கவனமாக இருக்கணும். ஆனாலும் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது, இந்த மாதம் முழுசும் இருக்குது. சனி செவ்வாய் சேர்க்கை இந்த மாதம் முழுசும் இருக்குது, கவனமாக இருக்கணும். சரியா? நான் சொன்ன 3 விஷயத்தில் கவனமாக இருந்தாலே ரொம்ப விசேஷம். பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். கரெக்டாக? அடுத்தபடியாக நீங்கள் இந்த மாதம் முழுவதும் சொல்ல வேண்டியது என்னென்னா கந்தசஷ்டி கவச்சம் கண்டிப்பாக சொல்லணும், இல்லை கேட்கணும். சரியா? அது கேட்டால் தான் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை கொஞ்சம் நல்லபடியாக உங்களுக்கு செவ்வாய் வந்து அனுகிரகம் பண்ணுவார். அடுத்தபடியாக ஆஞ்சநேய சுவாமி, சனீஸ்வர பகவான் வழிபாடு, இது 3ஐயும் நீங்கள் பண்ணுங்கள். சரியா? அது ரொம்ப விசேஷம். இந்த 3ஐயும் பண்ணாலே உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிங்க. ஏன்னா புதன் வந்து பலம் இழக்கிறார், கரெக்டாக நீச்சமடைகிறார். அப்போ புத பகவானுக்கு பிரீத்தி, பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். புதன்கிழமை ஆக இந்த சின்ன வழிபாடெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.